சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சம்பார் ரவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் சம்பார் ரவை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை சேவி சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை, மல்லித்தலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கேரட், 4 பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் லைட்டாக மஞ்சள் தூள், லைட்டாக உப்பு சேர்த்து வச்சவாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த ரவையில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் கீழே ஊற்றிட்டு அந்த ரவையை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விடுங்க. ரவை நல்லா கெட்டியாகி வந்ததும் ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுருங்க. சூடாகட்டும். அதுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். ரவை சூடானதுக்கப்புறமா தேங்காய் துருவல் ஆட் பண்ணி கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சிருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து ஸ்டீமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இது டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். கார சட்னியோட சர்வ் பண்ணுங்கள்.